வெல்கம் டு த ஷோ பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ்ல 2 சூப்பரான படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன். அதாவது இப்போ தியேட்டர்ல ரொம்பவே பயங்கரமா எல்லாரும் கொண்டாடுற ஒரு படம் தான் ஜனநாயகன். இந்த படத்தை வினோத் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இளைய தளபதி நம்மளுடைய சிஎம் அதாவது இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அண்ட் பூஜா ஹெக்டே, மமிதா அவர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கேமியோவாக 3 பேர் வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் அவர்கள், அண்ட் அட்லி, அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுமே இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. படத்தை பற்றி சொல்லணும்னா, அதாவது மமிதா பைஜு அவருக்கு ஒரு மகள் மாதிரி, அதாவது ஒரு ஜெயிலில் இருப்பார் ஹீரோ. அந்த ஜெயிலில் சில ஃபைட்லாம் பண்ணுவார். ஜிவிஎம் அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவரோட ஒய்ஃப் இறந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அந்த குழந்தை விஜய் அவங்க அம்மா ரேவதி அவர்கள் இறக்குற நிலையில் இருக்கப்போ அவங்க பார்க்கறதுக்காக அவங்க அப்பா கிட்ட பேசி அலோவ் பண்ணுவாங்க. அதை அலோவ் பண்ணதால் விஜய்க்கு அந்த குழந்தைய பிடிச்சிடும். அந்த குழந்தை அவங்க அம்மா இறந்துருவாங்க தெரிஞ்சு நான் உனக்கு அம்மாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும் கதையை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அப்படியே வளர்ந்தது காட்டுவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மமிதா அவர்கள் தான். ஸோ இந்த குழந்தைய மிலிட்ரியில், அதாவது ஆர்மி ஆஃபீஸராக ஆக்கணும் அப்படின்றது இந்த குழந்தையோட அம்மாவோட ஆசை. அவங்களும் இறந்துருப்பாங்க. அண்ட் ஜிவிஎம்மும் இறந்துருவார் ஒரு ஆக்சிடெண்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் விஜய் தான் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். இப்போ விஜய் அவர்களுக்காகவே நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி தான் கதையே ஃபுல்லாக போகும். இப்படி போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி விஜயோட ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. விஜய் ஒரு மலை, அதாவது மலை கிராமம், ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டிஸில் பிறந்த ஒரு மனிதர். அங்கே இருக்க மக்கள் மலைவாழ் மக்களே அவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்க ஒரு ரொம்ப கொண்டாடுவாங்க. இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இவர் நிறைய கேஸ்லாம் இது பண்ணி நிறைய வில்லன்களை மாட்டி விடுறாரு. அதனால இவ்வளோ தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. இதுதான் ஃப்ளாஷ்பேக். நடுவில் தான் இந்த ஃப்ளாஷ்பேக் தெரியும். மமிதா அவர்களுக்கு அவரோட ஃப்ளாஷ்பேக் பற்றி சொல்லிட்டு இருப்பாரு. மமிதா காலேஜ் போயிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு அப்படி இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஆர்மி பிடிக்காது. பட் ஆர்மி அவங்க கற்றுக்கணுன்ட்டு விஜய் நினைப்பாரு. அப்போ சில விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, தெரியாதனமா ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போய் மமிதா அவர்கள் பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஒரு மத கலவர நாடாகவும், பொலிட்டிக்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, லைக் அரசியலில் என்ன மாதிரி பண்ணுறாங்க, ஜாதி வரியாக மக்களை பிரித்து எப்படி அதை சண்டைக்கு உட்படுத்துகிறாங்க, கிறிஸ்டியன், இந்து, முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள். அதை எல்லார் கையிலையும் கன்னை கொடுத்து எல்லாரும் வெட்டிக்கிற மாதிரி, அடிச்சுக்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது எப்படி உருவாக்குறாங்க, யார் உருவாக்குறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே ஆப்ரிக்கா காட்டுவாங்க. அங்கேருந்து சில விஷயங்களை இம்போர்ட் பண்ணி, கன்லாம் இம்போர்ட் பண்ணி அதெல்லாம் ஒரு டால்குள்ளே வச்சு, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போகும். விஜய் ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் அவர் கொன்ன நினச்ச ஒரு டிஜி உயிரோடு இருப்பார். அவர் தான் வில்லனே. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா மமிதா ஃபைல் எதிராக கொடுத்ததே அவருக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி விஜய்க்கு ஒரு எதிரி தான். ஸோ இப்படி பார்த்தா மமிதா அவர்களை கொல்லணும்னு சொல்லிட்டு அவர் ஆட்கள்லாம் அனுப்பியிருப்பார். அந்த டைமில் விஜய் மமிதாக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் அவங்களை காப்பாற்றுறாரு, அந்த விஷயத்தில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாரு அப்படின்றத படத்தை ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக காட்டியிருப்பாங்க. அண்ட் இதில் அனிருத்தோட மியூசிக் ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா மாசான பிஜிஎம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கெட்டப்லேருந்து இந்த மலைவாழ் மக்களில் ஒரு கொஞ்சம் மீசெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி கம்பீரமாக இருப்பார். அந்த லுக்லாம் மாறுற மாதிரி சூப்பராக ஒரு போர்ஷன்லாம் இருக்கும். ஸோ அங்கே பயங்கரமாக மியூசிக்லாம் போட்டிருப்பாரு. அண்ட் ஆல்சோ வில்லனுமே ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் மமிதா அவர்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்லாம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. பூஜா ஹெக்டே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினாலஜி படிக்கிற ஒரு லிட்ரேச்சர். ஸோ மமிதா பைஜுக்கு ஸோ அவங்க அப்படி தான் மீட் பண்ணுவாங்க. விஜயை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. த்ரூ அவுட் விஜய் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக மமிதா பைஜு கூட தான் இருப்பாங்க. பிகாஸ் அவங்க கிரிமினாலஜி படித்ததால் இங்கே நடக்கிற அந்த வில்லன்கள் பண்ணுற சில விஷயங்கள்லாம் மமிதா பைஜு தான் அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படம் த்ரூ அவுட் சூப்பராக காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எமோஷ்னலான சில பாடல்களும் இதில் இருக்குது. ரேவதி தான் அவருக்கு அம்மாவாக இருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறமா அவர் கண்கலங்கி நிற்கிறதும், அதுக்கப்புறம் அப்பா மகளுக்கான சென்டிமெண்ட் இதில் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். மமிதா அவர்கள் சித்தா சித்தா அப்படின்னு தான் அவரை கூப்பிடுவாங்க. அண்ட் அப்பானுமே நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அண்ட் ஃபைட்டெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. அண்ட் ராவண மகண்டா அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக போய் தியேட்டரில் விசிட் பண்ணுங்கள்.